தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்து சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் புதிய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ந்து உங்களோட பேசிட்டு வர்றேன். இந்த நாளிலே மத்தேயு 13 அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதில் 58 வசனம் இருக்குது. இந்த 58 வசனத்தையும் சுருக்கமாக சின்ன கருத்தாக உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம்னு இருக்கேன். தேவ மக்களே, நம்ம இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது நம்ம நித்திய ஜீவனுக்கும் மறுவாழ்வுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவளாக நாம் விளங்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த செய்திகளை தொடர்ந்து நான் பேசிட்டு வர்றேன். ஆகவே திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இயேசு உவமைகளால், அதாவது உதாரணங்களால் பல ரகசியங்களை அவங்களுக்கு சுட்டி காட்டி விளக்கி சொல்லுகிற காரியங்களை பார்க்குறோம். அதில் முதலாவதாக விதைகளை பற்றி சொல்கிறாரு. விதைகளை விவசாயி தூளும்போது சில விதை முள்ளில் விழுகுது, சில விதை பாறையில் விழுகுது, சில விதை வழியில் விழுகுது, சிலது நல்ல நிலத்தில் விழுகுது. வழியில் விளையிறது விழுகிறது குருவி கொத்திட்டு போயிடும். முள்ளில் போட்ட விதை அது வளர விடாதபடி அந்த முள் நெருக்கும். பாறையில் உள்ளது கொஞ்சம் அப்படி வந்தாலும் கூட கீழே பாறையாக இருக்கிறதுனால அது தோய்ந்து போயிடும். நல்ல நிலத்தில் போட்டது 30, 60, 100ஆக பலன் கொடுக்கும் என்று விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு சீசர்கள் அதனுடைய ரகசியங்கள் என்னன்னு தெரியும் போது அதுக்கு மிகவும் வெளிப்படையான விளக்கங்களை சொல்கிறார். என்ன விளக்கம்னா, வழி அருகே உள்ளவே வசனத்தை கேட்குறான், கேட்ட உடனே மறந்துடுறான். பிசாசு அந்த வசனத்தை கொத்திட்டு போயிடுது குருவி மாதிரி. முள் என்பது உலகத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள். ஒருத்தன் நல்லா வளர்ந்து வந்தாலும் கூட அந்த பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது அந்த வசனத்தில் அவன் வளராமல் பின்வாங்கி போயிடுறான். பாறையில் விதைக்கப்பட்டவன் கேட்ட உடனே வசனத்தை நல்லா ஏற்றுக்கொண்டாலும் கீழே பாறையாக இருப்பதுனால அந்த வேர் போகாதனால தோய்ந்து போகிறான். அதுபோல் சில ஆளுங்க வசனத்தை நல்லா கேட்டாலும் கூட பின்னாடி அவன் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த விசுவாசம் இல்லாதனால அது அவன் சோர்ந்து போகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் 30, 60, 100ஆக பலன் கொடுப்பான். காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொல்கிறார். நல்ல நிலம் என்பது நம்ம இருதயம்தான். நல்ல இருதயமாக இருந்தால், நல்ல மனுஷாக இருந்தால் அவன் நிச்சயமாக அதை கேட்டு உணர்வான், பலன் கொடுப்பான். அவன்தான் நல்ல ஒரு மனுஷனாக இருப்பான்னு சொல்லி அங்கே விளக்கம் கொடுக்குறாரு. அடுத்து பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டுறாரு. பழைய ஏற்பாடு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், காதார கேட்டும் உணராமல் இருப்பீங்க, கண்ணார கண்டும் காணாமல் இருப்பீங்க. காதார கேட்டு அதை உணரலை, இருதயத்தில் உணரப்படாமல் மந்தமாக இருதயத்தை மூடிக்கொண்டாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் எத்தனையோ வசனங்கள் கேட்டாலும், சத்தியம் கேட்டாலும் கூட நீங்கள் யாரும் என்னை நம்புறதில்ல, புரிஞ்சுக்கிறாமல் இருக்கீங்க, காணாமலும் இதாக இருக்கீங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அடுத்து அறுப்பு காலத்தில் வயல் நல்லா விளைஞ்சிருக்கும்போது அதை அதை அறுத்து கட்டுகளாக கட்டுங்க, அந்த களத்தில் போடுங்க. அந்த களத்தில் போட்ட பிறகு அதை அடித்து தூற்றும் போது பதரெல்லாம் தனியாக போயிடும். அது அக்னிக்கு இரையாயிரும், தீயை வச்சு எரிச்சிடுவாங்க. நல்ல மணிகள்லாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என்று அதுக்கு முழுவதும் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ இது என்னன்னு சீசர்கள் கேட்குறாங்க. நிலம் இந்த உலகம், நல்ல கதிர் என்பது நல்ல மனிதர்கள், கெட்ட பதர் என்பது கெட்ட மணிகள், குடிகள். 2 பேருக்குமே கடவுள் மழையை கொடுக்குறாரு, உரத்தை போடுறாரு, தண்ணியை கொடுக்குறாரு, பாதுகாப்பை கொடுக்குறாரு. வயல் தான் இந்த உலகம். அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் அறுப்பாங்க.
அறுப்பு வந்து மரணம். எல்லாருக்கும் மரணம் உண்டு, உலகத்தின் முடிவது. களஞ்சியம் என்பது பரலோகத்தை குறிக்கும், அக்கினி எரிக்கிறது நரகத்தை குறிக்கும். களம் என்பது நியாயந்தீர்ப்பை குறிக்கும். நியாயந்தீர்ப்பில் அடித்து தூற்றும் போது பதரெல்லாம் தனியாக போயிடும், மணிகள்லாம் தனியாக வந்துடும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா கூட இதை குறித்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மணிகள்லாம் மேலே கதிர்கள், பதர் வந்து மேலே ஆடுது, மணிகள் வந்து கீழே பாரத்தினால குனிஞ்சு நிற்கிது. அதுபோல் அறிவுள்ளவர்கள் அடங்கி கிடக்கிறாங்க வீட்டில், அறிவில்லாதவங்க தான் கூத்தடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வசன கருத்து தான் அவர் பாடலாக எழுதியிருக்கிறார். இப்படி எவ்வளவோ முன்னோர்கள், பெரியவர்கள், பெரிய அறிஞர்கள் இப்போ முழுவதும் இதை வச்சு தான் கையாண்டுருக்காங்களே தவிர அவங்க சுயமாக எதையும் செய்யலை. 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு இதை சொல்லிட்டார். ஆகவே இதை கவிதை வடிவமாக, பாடல் வடிவமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க கவிஞர்கள். ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மக்களே, நாம் எல்லாம் நல்ல மணிகளாக களஞ்சியத்தில் பரலோகத்தில் சேர்க்கக்கூடியவங்களாய் நம்ம காணப்படணும். இந்த பூமியில் எல்லாருக்கும் அறுப்பு உண்டு, அதாவது எல்லாருக்கும் மரணம் உண்டு. எல்லாருக்கும் தண்ணி ஊற்றுறது மாதிரி, உரம் போடுற மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அவனும் நல்லா இருக்கான், இவனும் நல்லா இருக்கான், கொலை செய்கிறவன் நல்லா இருக்கான், கொள்ளை அடிக்கிறவன் நல்லா இருக்கான், லஞ்சம் வாங்க நல்லா இருக்கான், எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் உண்மை உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் குனிஞ்சு நிற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நிறை குடம் என்றைக்குமே கூத்தாடாது, குறை குடம் தான் கூத்தாடும். ஆகவே அந்த களம் என்பது ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கும், நியாயந்தீர்ப்பு. எல்லாருக்கும் ஒரு களம், ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை, பதர்கள் அடிக்கிறதும் தூத்துறதும் மனைகளை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் எல்லாமே அந்த களத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் தானே. அதான் ஜட்ஜ்மெண்ட்டு அல்லது நியாயந்தீர்ப்பு, தீர்ப்பு நாள் என்று காரியங்கள்லாம் கருட புராணத்தில் இருக்குது. கருட புராணத்தில் இது அப்படியே மறிவு இருக்குது. ஆனால் இயேசு சொன்னது தான் சரியான புரிதல், சரியான சத்தியம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து யாருமே அக்கினிக்கு போகாதீங்க, களஞ்சியத்தில் வாங்க என்ற ஒரு தத்துவத்தை, விளக்கத்தை அருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்க இயேசுக்கிட்ட வந்து, இவனுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது, இந்த அறிவு எங்கேருந்து வந்தது, யாருக்கும் தெரியாததெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நல்ல அறிவாளியாக இருப்பா, பெரிய அறிவாளியாக பேசுகிறாரு, இவங்க சகோதரங்கள்லாம் இங்கே தானே இருக்காங்க, சகோதரிகள்லாம் இங்கே தானே இருக்காங்க, இவனுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ஞானம் எங்கே வந்ததுன்னு ஆச்சரியப்படுறாங்க, நம்பாமல் ஆச்சரியப்படுறாங்க. அதான் இயேசு சொல்கிறாரு, சொந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசிக்கு கனம் இல்லை, சொந்த வீட்டில் கனம் இல்லை. அவன் எவ்வளோ தான் தத்துவங்கள் பேசினாலும் அந்த தத்துவத்தை மக்கள் நினைக்காம, இவன் யார், இவன் கோத்திரம் என்ன, இவன் அப்பா அம்மா யார், இவன் பேக்ரவுண்ட் என்ன, இதைத்தான் பார்க்குறாங்களே தவிர சத்தியத்தையும் வசனங்களையும் பார்க்கல. அதனால் இது வேதனையான காரியமாக இருக்குது. அவங்களுடைய அவிசுவாசம், அவநம்பிக்கையினால நிறைய அற்புதங்கள் அங்கே செய்ய முடியல இயேசு. உண்மையிலேயே நம்மை நம்பாதவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எவ்வளோ தான் தத்துவங்கள் பேசினாலும் உணராவிட்டால் என்ன செய்ய முடியும்? இயேசுவின் சொந்த இனம் இயேசுவை ஏற்றுக்கிறல, உணரலை. சிலுவையில் அரைஞ்சி கொலை செய்யக்கூடிய அளவில் மதவெறியாக போயிட்டாங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தாலும் அதை மறைச்சாங்க. சீசர்கள் வந்து இயேசுவை களவாண்டு கொண்டு போயிட்டாங்க, உயிர்த்தெழுந்து தான் போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மக்களை அன்னைக்குள்ள மத போதகர்கள் நம்ப வச்சாங்க, பரப்புனாங்க. ஆனாலும் அது எடுபடலை. இன்றைக்கி உலகம் முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை தான் மெஜாரிட்டியாக நிற்கிதே தவிர அதுக்கு ஆதாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஏன் விடுமுறை விடுறாங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். அன்றைக்கி தான் ஆராதனை வச்சுக்கிட்டாங்க, விடுதலையோட ஜனங்கள் ஆராதித்தாங்க கிறிஸ்தவங்க. யூதர்கள் வந்து ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை, இஸ்லாமியர்கள் வந்து வெள்ளிக்கிழமையை வச்சுக்கிட்டாங்க. யூதர்கள் சனிக்கிழமையில் இன்ன வரைக்கும் ஓய்வு நாள் சிறந்துட்டேன்னு சொல்லி இன்றைக்கி கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனை நாளாக ஏன் வச்சுக்கிட்டாங்கன்னா, அன்றைக்கி இயேசு உயிர்த்தெழுந்தார், விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை தான் விடுமுறை என்று உலகம் முழுவதும் டிக்ளேர் பண்ணி எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஏன் லீவுன்னா விடுமுறைனா இந்த அர்த்தம் தான். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அதனால் கடவுளுடைய மக்களே,
தமிழக மக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு முன்னோடியாக இருக்கார். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவர் தான் தலைவராக இருக்கார். அவர் தான் நியாயந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் அவர்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. அவர் மனுஷனாக பிறந்து வளர்ந்து உயிர் தெழுந்து மறித்து உயிர் தெழுந்து போனதுனால மனசனுடைய காரியங்கள் முழுவதும் இயேசுவுக்கு தெரியும். இயேசு கண்டிப்பாக நியாயந்திருக்கக்கூடிய தகுதி உள்ளவர் தான். அந்த நியாயந்திருப்பில் நீங்களும் நானும் குற்றம் இல்லாமல் மனுஷர்களாக காணப்பட